வெல்கம் டு சஞ்சய் ரேபிட் ஃபார்ம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்ன மாரி தான் முயலுக்கு கூண்டு ரெடி பண்ணியாச்சு. கரெக்டாக இந்த முயல் கூண்டில் வந்து 4 முயல் நம்ம விட்டு வளர்க்கலான்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நீட்டாக இருக்குல்ல, இந்த பைப் மாரி ஏதோ போகுதுல, டியூப் மாரி, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முயலுக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சுருக்கிறது. அது வந்து நம்ம பழைய கூண்டு அண்ணன் வச்சுருந்தாப்புல, அதிலே இருந்துச்சு. அதனால் அது நம்மளுக்கு செலவு மிச்சம். தூக்கி அதெல்லாம் கழட்டியாச்சு. பசங்கள தூக்கி இன்னைக்கு உள்ளே விட்டாச்சு. உள்ள விட்டோன்னே அவைங்கள என்ன பண்ணுறது? என்னடா கூண்டு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திருக்கும் பிருக்கும் முழிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாய்ங்க. பில்ல போட்டோன்னே எதா இருந்தாலும் என்ன சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லி சாப்பாட ஆரம்பிச்சுட்டாய்ங்க எல்லாரும். அதுவும் இல்லாம நான் இதில என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, எனக்கு எவ்வளோ செலவாயிட்டுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த கூண்டுக்கு எவ்வளோ செலவாயிட்டு அதெல்லாம் சொல்லி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அது வேணா செக் பண்ணி பாருங்க. இது எனக்கு ஓகே. இது எனக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கு. எனக்கு எப்படின்னா மாடிப்படியிலேருந்து அந்த சைடுல இப்படி நடந்து போவோம்ல, அந்த இடம் காலியாவே இருந்துச்சு. ரொம்ப நாளா ஊத்திட்டே இருந்துச்சு. அதான் அதுக்கு தகுந்த மாரி சைஸில அதே மாரி ரெடி பண்ணி அந்த இடத்துல முயல் கூண்டு இப்போ வச்சாச்சு. அதான் நீங்க பார்த்துட்ருக்கீங்க. இதில எவ்வளோ செலவாச்சு எல்லாமே நீங்க பார்த்துங்க. இந்த பார்த்தீங்களா? இதான் தண்ணி பைப்பு. அதில லேசா இப்படி அழுத்துனா போதும். அதுலருந்து தண்ணி அவ்வளோ ஊத்த ஆரம்பிச்சுரும். பசங்க ஒரு 2 நாள்ல பிக்கப் பண்ணிட்டாய்ங்க. ஃபுல்லா ஃபுட் இல்லாம வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களே கண்டுபிடிச்சு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. நான் இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, இது கீழ ஒரு சின்ன சாக்கு மட்டும் கட் பண்ணி போட்டுருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, முயலுக்கு வந்து இன்னும் பழகல. அதனால இன்னைக்கு ஒரு நைட் ஃபுல்லா ஒரு சின்னோண்டு சாக்கு போட்டு வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இவ்வளோ நாள் அது ஓப்பன் பிளேஸ் எப்படி சொல்றது? தரையில தான் இருந்துச்சு. இப்ப திடீர்னு ஒரு கூண்டுல விட்டோனே கீழ வலையா இருக்கத பார்த்துட்டு பயந்துகிட்டு இருந்துச்சு. வ நடக்கிறதுக்கு ஒரு மாரியா பண்ணிட்டு இருந்துச்சு. அதனால கீழ அட்டை, சாக்கு அது மாரி வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு 2 நாள்ல அது ஓகே ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்ல. இப்போதைக்கு அது பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா சாக்கு வச்சிருக்கேன். அடுத்து வேற என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும். நம்ம எப்பொழுதும் காலைல வந்து வாரத்துக்கு 1 நாள் வந்து வேப்பில போட்டுருவோம். அதுக்கப்புறம் வாரத்துல 2 நாள் வந்து அடல் தீவனம் வைப்போம். அதுக்கப்புறம் வாரத்துல 2 நாள் வந்து தீவனம் வைப்போம். தீவனம் வந்து முயலுக்காக ஒரு தீவனமா போடுறது கிடையாது. நம்ம சு எப்பவும் கிடக்கிறதே நம்ம மாட்டு தீவனம் இருக்குல்ல, மாட்டு தீவனத்த வந்து தண்ணீல மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் தான். நான் இன்னும் முட்டைக்கோஸ் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. இன்னும் அடுத்து இன்னும் முயலுக்கு இன்னும் முயல வாங்கி இதோட எத்தன வாரம் ஆயிடுச்சு? இதோட 3வது வாரம் ஆயிட்டு. இன்ன வரை நான் கடைசி வரை முட்டைக்கோஸே வைக்கல. ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில ஃபுல்லா அதிகமா பில்லு வளர்ந்துருக்கு. அதனால அந்த பில்லே பறிச்சு, பறிச்சு போட்டுட்ருக்கோம். பாருங்க. இந்த முயலுக்கு வந்து ஒரு முயல் வந்து கன்சீவா இருக்கிற மாரி இருந்துச்சு வாங்குறப்பயே. அதனால என்ன பண்ணிட்டேன், குட்டினி பெட்டி நான் 2 பொட்டி வாங்கணும்னு சொன்னேனே, அது எவ்வளோ பிரைஸ்ன்னு சொல்லி போன வீடியோல போட்டிருந்தேன். அதையும் சேர்த்து இதில ஆட் பண்ணி வச்சுட்டேன். பார்ப்போம். இன்னும் ஒரு 2, 3 டேஸில குட்டி போட்டுரும். குட்டி போட்டோன்னா அதுவும் ஒரு வீடியோவா போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்க வீட்ல முயல் யாராச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்களும் முயல் வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.